சமுர்த்தி திட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. நாட்டிலே பல ஆண்டுகள் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக 2 தசாப்தங்களாக இந்த சமுர்த்தி வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதிலும் அந்த சமுர்த்தியை பெறுகின்ற குடும்பங்கள் பொருளாதாரத்திலே மீட்டு வறுமையை நீங்கி வருமானம் அதிகரிக்கப்பட்ட குடும்பங்களாக அது மாற்றம் அடைந்திருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்கின்ற போது அது அடையவில்லை என்பதுதான் பதில். அது சரியான முன்னேற்றத்தை அடையவில்லை. எந்த நோக்கத்திற்காக அந்த அமைச்சும் அந்த வேலைத்திட்டம் உருவாக்கப்பட்டதோ 20 வருடங்களாகியும் இன்னும் அந்த இலக்கை நாங்கள் அடையவில்லை. அப்போதைய சமூக சேவை அமைச்சானது ஒரு புதிய கொடுப்பனவு முறையை அறிமுகம் செய்தது. அதாவது 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு, குறைந்த வருமானமுடைய அல்லது சமுர்த்தி நிவாரணம் பெறுகின்ற பயனாளிகளுக்கு மாதாந்தம் 1000 ரூபாய் கொடுப்பனவு. முழு இலங்கையிலும் இருக்கின்ற எல்லா பிரதேச செயலகங்களிலும் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு சகல பயனாளிகளுக்கும் மாதாந்த கொடுப்பனவாக 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்தது. நடப்பு வருடத்திலே மார்ச் மாதத்திலே ஒரு புதிய சர்க்குலர் இதே விடயம் தொடர்பாக இந்த புதிய சுற்றுநிருபம் ஒன்று வெளிவந்தது. இந்த கொடுப்பனவை 2000 ரூபாவாக அதிகரித்து கொடுப்பதாகவும் சகல 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்குதல் என்ற அந்த சுற்றுநிருபம் எல்லா பிரதேச செயலகங்களிலும் தகவல் திரட்டப்பட்டு குறித்த திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அத்தினத்திலே இருந்து அந்த பட்டியலிலே உள்வாங்கப்பட்ட பெரியோர்கள் முதியோர்கள் இன்னும் பிரதேச செயலகங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக பட்டியல்படுத்தப்பட்டவர்கள் இன்னும் காத்திருப்பு பட்டியலிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுப்பனவு பெறுகின்ற யாராவது முதியோர்கள் மரணித்தால் மாத்திரம் இந்த காத்திருப்பு பட்டியலிலே இருந்து 1 அல்லது 2 உள்வாங்கப்படுகிறார்கள்.